ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நேற்றைக்கு நமக்கு சூப்பர் டாங்க்ஸ் மூலமாக உதய உள்ளங்கள் யாரான்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகா மற்றும் சுபாஷ் இருவருக்கும் எங்களது நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கூலி பயங்கரமாக பட்டையை கலப்பின்றிருக்குன்னே சொல்லாங்க. இன்னும் சரியாக 9 நாட்கள்ல நம்ம தலைவரை பார்க்க போறன்ற ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம், கொண்டாட்டம் அப்படின்ற வெவ்வேகையா வேறுபடுத்திக்கலாம். அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. எப்போதான் படம் ரிலீஸ் ஆக போகுது, எப்போதான் தலைவரை பார்க்க போறோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டாங்க ட்ரெய்லர்லயே. ஏன்னா இந்த ட்ரெய்லரை நீங்க பார்க்கும் போதே தெரியலாம், ஒரு பயங்கரமான ஒரு இது இல்லாம ஒரு சைலண்டா, அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, டேய் ட்ரைலர்லயே பார்த்து இது பண்றாதீங்கடா, படம் பாருங்க, படத்துலதான் ஏகப்பட்ட விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்டன் பண்ணிருக்காங்க. ஏன்னா ட்ரைலர்ல பார்த்தோன்னா இந்த பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பவர்ஸ்ன்ற பாட்டு பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மியூசிக்காச்சு போட்டு கொஞ்சம் நல்லா பிரம்மாண்டமா காட்டிருக்கலாம். இல்ல சிட்டுக்கு சிட்டுக்குன்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் இருக்குல்ல, அந்த மியூசிக் போட்டாச்சு கொஞ்சம் இதுவா காட்டிருக்கலாம். அப்படிலாம் பண்ணவே இல்லை. அதுல பார்த்தோன்னா வெறும் அனிருத்தோட வாய்ஸ் மட்டும்தான் வரும். அரங்கம் அதிரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது மியூசிக் கூட போட மாட்டாங்க. ஏன் போடலன்னா, ராஜா ட்ரைலரே பார்த்து இது பண்றாதீங்க, படம் பாருங்க, படத்துல வேற மாதிரி சம்பவம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா அனிருத் சொல்லாம சொல்லி காட்டுறேன்னு சொல்லாங்க. நான் இப்பவும் சொல்றேன், இன்னமும் தினமும் கிட்டத்தட்ட ஒரு 5 வாட்டியாவது நான் ட்ரைலர் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் கிரியேட் ஆகுது. ஏன்னா ஒரு பிரம்மாண்டமா இல்லாம பார்த்தோன்னா நம்மள யோசிக்கும், அட கதை இப்படி இருக்குமோ, ஒரு ஃப்ரெண்டுக்காக பழி வாங்குவாரோ, இல்லை ரஜினிக்கு ஃபிளாஷ்பேக் இருக்குமோ, இல்லை ரஜினி பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் படமா ரஜினி 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு காட்டுறாங்களோ, இல்லை 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு காட்டுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பங்கள் வருது. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் சாதாரண ஆளே கிடையாது. லோகேஷ் கனகராஜ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் படம் எப்படி எடுப்பாருன்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு படத்தால பார்த்தீங்கன்னா மனுஷன் ரொம்ப டிசாஸ்டர் ஆயிட்டாரு. அது எல்லாருக்குமே தெரியும், லியோ படத்தால. ஏன்னா அவர் எடுக்க வந்த படம் என்ன, அவருக்கு என்ன கன்ஃபியூஷன் சொல்லிட்டு அவரே பேட்டியெல்லாம் வளர்ப்பார். இல்லைங்க இது அடுத்த வருஷன்ல வரும், இந்த வருஷன்ல வந்துச்சு, நீங்க அப்படி யோசிங்க, அதாவது படம் எடுத்துட்டு அந்த மாதிரி யோசிங்க, இந்த மாதிரி யோசிங்க சொல்லிட்டு அவரே குழம்பு போயிருந்தார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா பார்த்தோன்னா வெளியே வராம போயிட்டாரு இந்த லியோ படத்தால. அந்த அளவுக்கு ஒரு டிசாஸ்டர் ஆகி போச்சு அந்த படம். ஆனா இப்போ அவர் ஃபேஸ் பாருங்க, பிரகாசமா இருக்கு. டேய் நான் சாதிச்சிட்டேன்டா, இந்த லியோல நீ எந்த அளவுக்கு அசிங்கப்பட்டனோ அதெல்லாம் கூலி கன்ஃபார்மா என்னை காப்பாத்திருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரிவியூ ஷோ பார்த்துட்டு பயங்கரமா எல்லாரும் கொண்டாடி இருக்காங்களாங்க. எல்லாரும் பார்த்தவங்க எல்லாமே சொல்றாங்களா, படம் வேற லெவல் பண்ணிட்டீங்க, அதாவது உங்களுடைய கரியர்லயே பெஸ்ட் படம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களாம். சூப்பர் ஸ்டாரை எப்படிங்க இந்த அளவுக்கு நீங்க பண்ண வச்சிருக்கீங்க? அவருக்கு 75 வயசு ஆளுங்க, என்ன இந்த அளவுக்கு மிரட்டி விட்ட. அவர் என்ன சொல்றாரு லோகேஷ் கனகராஜ், ஏன்பா அவரு என்ன 25 வயசு பையன் மாதிரி பயங்கர டக்கு டக்கு டக்குன்னு சுறுசுறுப்பா இருக்காரு. சின்ன பசங்க கூட சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க. மனுஷன் பின்றாப்புல அவரை பார்க்கும் போதே நம்மளுக்கு எனர்ஜி நம்மளே கூட சேர்ந்து வேலை செய்யற அளவுக்கு அந்த மாதிரி ஆயிட்டாங்களாம். ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த ஷூட்டிங்க்கு பார்த்தோன்னா கரெக்டா ஆன் தி டைம் நடிச்சிட்டு போறது தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு வேற மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்தது நெல்சன். இப்போ நெல்சனுக்கு பார்த்தோன்னா எப்படி பீஸ்ட் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆச்சு, அதே போல பார்த்தா ஜெயிலர் பயங்கரமான ஹிட் ஆச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி 2 பேருமே சந்தோஷத்துல இருக்காங்க. ஒரு பக்கம் நெல்சன், இந்த பக்கம் பார்த்தோன்னா லோகேஷ் கனகராஜ். இப்போ லோகேஷ் கனகராஜ் வச்சுக்கணும்னு வச்சுக்கலாம், இப்போ எல்லாமே சொல்றாங்க எல்சியூ மாதிரி வரும், எல்சியூ மாதிரி வரும், இல்லைங்க அது வேற மாதிரி கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பச்சா பசங்க கூடலாம் சூப்பர் ஸ்டார் நடிக்கணுமாங்க? கேள்வி கேட்கறேன். பச்சாங்க அவ்வளவு சிம்பிளா சொல்றான். யாரை பார்த்து வந்தீங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்கு? நான் கேட்கறேன், யாரை பார்த்து வந்தீங்க? இதெல்லாம் விஜய்க்கு இல்ல, அவங்க ரசிகர் வச்சு கொண்டாடுறீங்களே, நாங்க சூப்பர் ஸ்டார், நாங்க சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் சொல்றீங்களே, மனசாட்சி வேண்டாம்? யாரு கூட யாரு போட்டி போடுறது? அதான் தெரிஞ்சுக்கணும் போதீங்க தம்பி. இதுக்கப்புறம்லாம் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் கன்ஃபார்மா 1000 கோடின்றது உறுதி ஆயிடுச்சு. படம் பிரம்மாண்ட ஹிட்டு. ஏன்னா நடிச்சிருக்கிற நடிகர்லாம் உங்களுக்கு தெரியாது யாரெல்லாம் நடிச்சிருக்கா, எல்லாமே பேன் இண்டியா ஸ்டார்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. சின்ன ஒரு வீடியோ மாதிரி ஒருத்தங்க போட்டுருந்தாங்க, கலாய்ச்சாங்க, விஜய் தான், அந்த தற்கூரி பசங்க தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேன் இண்டியா, அதாவது அவங்க நாகார்ஜுன் நடிக்கிறாரு, அப்புறம் ஆமீர் கான் நடிக்கிறாரு, அவங்கெல்லாம் பார்த்தா ஓடுறோம், நம்ம விஜய்லாம் தனியாள் அப்படி பின்னி எடுத்துரும், அந்த மாதிரி நீங்க பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறப்பா. அவங்க கூட எவ்வளோ நடிக்க மாட்டாமா, முதல்ல உங்க கூட எவ்வளவு நடிக்க மாட்டான், நீயே மற்றவங்கள ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு டைரக்டர் சண்டை போற ஆள் தானே நீங்க? உங்களை பத்திலாம் தெரியாதா? 2 ஹீரோ சப்ஜெக்ட் நீங்க முதல்ல ஒத்துப்பீங்களா?
உங்களுக்கு தான் மெயின் கேரக்டர் வரணும், நீங்க தான் பண்ணணும், நீங்க தான் வந்து எல்லாமே அப்படின்னு சொல்றவர் தானே நீங்க. இதெல்லாம் வந்து தெரியாதா? இதெல்லாம் வந்து விஜய் ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கூலி படம் பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய நிலைமைலாம் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம அந்த விழா நினைச்சு பாத்தீங்களா, அந்த ஆடியோ லான்ச் நடந்துச்சுல, அதுலயே பாத்தீங்கன்னா ஆமீர் கான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாருங்க. அதை நான் மீண்டும் வந்து நான் சொல்றேன். அதாவது லோகேஷ் கனகராஜ் போய் அவரை பார்த்தாராம். பார்த்த உடனே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி கதை இருக்குங்க, யார் நடிக்கிறான்னு கேட்டாங்களா. சூப்பர் ஸ்டார் நடிக்கிறார், எனக்கு கதை வேண்டாம், நான் சம்பளம் பத்தி இப்ப எதுவுமே பேசிக்க வேண்டாம், நான் எப்போ எங்க வரணும் அதை மட்டும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இதெல்லாம் யாருக்காக? சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரே ஆளுக்காக தான். ஒரு பிராண்டு. அந்த மனுஷன் எப்படி என்ன சொல்றதுனே புரியலங்க. நான் இப்படியே பேசினா வந்து நான் ஃபுல்லா வந்து 24 மணி நேரமும் சூப்பர் ஸ்டார் பத்தி நான் பேசிட்டு இருப்பேன். இதெல்லாம் வந்து தரமான சம்பவம் வந்து 14ஆம் தேதி காத்திருக்கு. அப்புறம் ஒரு காமெடி ஒன்று பண்ணியிருந்தானுங்க. அந்த லியோல வந்து ஒரு சிகரெட் வச்சுட்டு இருப்பாரு பார்த்தீங்களா, அந்த போட்டோ வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து பீடி வச்சிருப்பாரு பாருங்க. அதான் சொல்றாங்க, சூப்பர் ஸ்டார் வந்து லியோ அதாவது விஜயை பார்த்து காப்பி வச்சிருக்காராம். இதெல்லாம் எங்கன்னா அடுக்குமா? டேய், நீ சிகரெட் வாயில வச்சு ஸ்டைல் காட்டு, யாரை பார்த்து காப்பி வச்ச? நீ எல்லாம் மறந்துட்டீங்களா? யாருக்கிட்ட வந்து யாரை வச்சு கம்பேர் பண்ணி பேசுகிட்டே அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் அந்த பீட், ஐயோ இவங்கெல்லாம் யாரா நீங்க? டே யாரா நீங்க? ரசனை இல்லாம போயிடுச்சு, அந்த அளவுக்கு மந்தமாயிட்டீங்க நீங்க. மெர்டலா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து போஸ்ட் போடுறாங்க, அதாவது கூலி ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா 15 மில்லியன் வந்திருக்கு 1 டேல. ஆனால் வந்து லியோவுக்கு பார்த்தீங்கன்னா 70 மில்லியன் போயிருக்கு. நல்லா ஊத்து ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. அது வந்து 1 இயர், அதாவது ரிலீஸ் ஆகி 1 இயர், அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி 1 டே. கேட்டா இது கூட இந்த அறிவு, சாதாரண ஒரு பேசிக் அறிவு கூட இல்லாம எப்படி கம்பேர் பண்ணி வச்சுக்கிறீங்க? சிரிப்பு தானா வருது. ஃபர்ஸ்ட் யாரு கூட கம்பேர் பண்ணு தெரிஞ்சுட்டு பேசுங்க. நான் மறுபடியும் ஒரு சின்ன ஒரு விஷயத்த நான் சொல்லிக்க விரும்புறேன். நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணலாம்னு சொல்லிட்டு. போன வாட்டி பண்ண மாதிரிலாம் பண்ணாதீங்க. தயவு செய்து யாரும் வந்து டிவிக்கே கொடியை கொண்டு வந்து நம்ம தேட்டரில் வந்து தயவு செய்து கொடியை காட்டுறாதீங்க. அப்புறம் வந்து நிர்வாகம் பொறுப்பல்ல. இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம். நான் மீண்டும் சொல்றேன், உங்க கொடியை வந்து எங்க காட்டணும்? மாநாட்டில் நடந்தா காட்டுங்க, இல்ல ஓட்டு கேட்க போனா காட்டுங்க, இல்ல மக்கள் கிட்ட காக்க இந்த மாதிரி இடத்துல காட்டணும். தேட்டர்ல எல்லாம் எத்தனை பேர் நீங்க காட்டுனீங்கன்னா அப்புறம் அவங்க காட்டுன்னு காட்டுவாங்க. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், வெற்றி தேட்டர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது மீண்டும் வந்து கூலியில நடக்காம பாத்துக்கோங்கன்றத ரோஸ்ட் பிரஸ் மூலியமாவது தெரிவிச்சுக்கிறோம்.